இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நிறைய சோஷியல் அவேர்னஸ் படத்தை ரொம்ப அழகாக வந்து எடுத்துட்ருக்காங்க. ஜெய் பீம், சித்தா அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அஞ்சாமைன்ற படம் இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். இந்த படம் வந்து நீட் எக்ஸாம் பற்றி, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை, நல்லா படிக்கிற குழந்தை, அந்த குழந்தை எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு படிக்குது, அதுக்கப்புறமா அந்த எக்ஸாமை எழுத போகும்போது எவ்வளோ கஷ்டங்களை வந்து அந்த ஃபேமிலி சந்திக்குது அப்படின்ற விஷயத்த டைரக்டர் சுப்புராமன் சார் வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கே வந்து இறுக்கமாக இருந்தது அந்த படம் பார்க்கும்போது. இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கா அப்படின்றது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தான் ப்ராக்டிக்கலாகவே புரியுது. நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பட் அதோட உணர்வு எப்படி இருக்கும், எவ்வளோ தூரத்துக்கு அந்த பயணம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ஆனால் இந்த படம் பார்த்துட்ட அப்புறமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டைரக்டர் சார் வந்து இந்த படத்தை ரொம்ப அழகாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட மெயின் பில்லர்ஸ் வந்து இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ். விதாத் சாரை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு ஏக்கமாக இருந்தது, இந்த மாதிரி ஒரு அப்பா நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிட்டாரு. தான் குழந்தையோட படிப்பு வந்து நிறைவேறணும்னு ஒரு போராட்டம், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. அவரோட ஆக்டிங் ரொம்ப மெச்சூர்டாக, ஒரு மாதிரி மனசுக்கு வந்து எதமாக இருந்தது. அப்பானா இப்படி இருக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி வாணி போஜன் அவங்களோட கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர். சில பேர் டைலாக்காக பேசி அவங்களோட கேரக்டரை வந்து பதிவு பண்ணுவாங்க. ஆனால் இவங்களோட அந்த ஃபீல், அந்த எமோஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே ரொம்ப உணர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த வலி எவ்வளோ இருக்கும் அப்படின்றது அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும் போது தெரியுது. யாருமே சும்மா இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு நடிக்காமல் அந்த உள்வாங்கி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு வந்து ஒரு மெயின் ஒரு பில்லர் ஆஃப் த ஸ்ட்ரென்த்தை நான் சொல்லுவேன். அண்ட் இந்த டீமுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும். ரொம்ப முக்கியமான படம்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் எப்படி இந்த படத்தை பார்த்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறனோ, அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ நீங்களும் வந்துட்டு இந்த டீம்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும். நம்ம சில அநியாயங்கள் நடக்கும் போது நம்ம ஒரு சில கேள்வியை தைரியமாக கேட்கணும்னு நினைப்போம், ஆனால் கேட்க முடியாது. ஆனால் இந்த படத்தில் கேள்விகள் எல்லாமே ரைட்டான டைமில் ரொம்ப ரைட்டாக கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.